இப்படி பழைய நினைவுகளில் மூழ்கி போய் உட்கார்ந்துட்டு இருந்தா வசுந்தரா. திடீர்னு அவளுடைய அலைபேசி ஒலிக்க யாருன்னு பார்த்தா அவளுடைய அம்மா சகுந்தலா பெயர் வர சட்டுன்னு ஃபோனை எடுத்த. அம்மா, எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கு. இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம மாட்டிக்குவோமோன்னு டென்ஷனாக இருக்குமா என்றவள் நடந்த விஷயத்தை பற்றி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சா. அதை முழுவதும் கேட்ட வசுந்தராவோட அம்மா கொஞ்ச நேரம் மௌனமாக யோசிச்சா. அதுக்கப்புறம், ஆமாம், அந்த வினித், அந்த பையன் உன்கிட்ட எப்படி இருக்கான்? உன் மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கா என்ன என்று கேட்டாள். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. ருத்ரன் வினித்தை இப்போ வரைக்கும் மன்னிக்கவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் வார வாரம் வினித் ருத்ரனை பார்க்க ஆஃபீஸ்க்கு வருவான். ஆனால் ருத்ரன் வினித்தை பார்க்க அனுமதி கொடுத்ததே இல்லை. அப்போதான் வினித் ஒரு தடவை எனக்கு கால் பண்ணான். நான் தான் இங்கே வெண்பாவை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும் வெண்பாவை அவன் பார்க்க வரேன்னு சொன்னான். ஆனால் அது ருத்ரனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணி வெண்பாவை அப்பப்போ வீடியோ எடுத்து அவனுக்கு அனுப்பி வைப்பேன். அதனால் வினித்துக்கு என் மேலே எப்போவுமே ஒரு நன்றி கடன் இருக்கு. நான் சொல்கிறத வினித் அப்படியே கேட்பான். அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனால் இப்போ என்னமோ கொஞ்ச நேரமாக வினித்துக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன், அவன் ஃபோனை வேற எடுக்கவே இல்லை. அதான் எனக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கு என்றாள் வசுந்தரா. அதை கேட்ட வசுந்தராவோட அம்மாவுக்கு நிலைமை புரிஞ்சுது. சரி, நீ இப்போதைக்கு எதையுமே காமிச்சிக்காத வசுந்தரா. நடந்தது நடந்தாவே இருக்கட்டும். வினித்தை ஏன் ஃபோன் எடுக்கலன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியும். நீயா எதையாவது உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சி யார்கிட்டையும் எதையும் உளறிடாத. ஏன்னா நம்ம போட்ட பிளான் படி விஷயம் வெளியே வர வாய்ப்பே இல்லை. அப்படியே வினித்து உன் பெயரை சொல்லியிருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. ருத்ரன் உன்னை சந்தேகப்பட்டு கேட்டா, வெண்பாவும் வினித்தும் ரொம்ப காதலிச்சாங்க. அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக சும்மா விளையாட்டுக்கு ஒரு ஐடியாவை சொன்னேன். வினித் அப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிடு, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி வீடியோ எடுத்தது நீதான்ற விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது, தெரிய வாய்ப்பும் இல்லை. அதை மனசில் கெட்டியாக பிடிச்சிக்கோ. என்ன பிரச்சனை வந்தாலும் நீயா வாயை திறந்து எதுவும் சொல்லாத என்றாள். பேசிட்டு அலைபேசியை வைக்க போனப்போ ஏதோ நினைவு வந்தவளாக, இங்கே பாரு வசுந்தரா, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இப்போ ருத்ரனுக்கு சிவன்யா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. நீ இப்போ சிவன்யாவை எந்த வகையிலும் சித்திரவதை பண்ணாத. முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடி. அதுதான் இப்போதைக்கு உனக்கு நல்லது என்றாள். அதை கேட்ட வசுந்தரா, என்னம்மா வளர்ற? சிவன்யா கிட்ட போய் என்னை இப்படி அன்பா இருக்க சொல்ற? என்னால் அதெல்லாம் முடியாது. அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பதான் பிளான் பண்ணுறேன். நீ என்னடானா அவகிட்டே போய் அன்பா இருக்க சொல்றியே என்று எரிஞ்சு விழுந்தா. முட்டாள் மாதிரி வளராத வசுந்தரா. உனக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலை புரியுதா புரியலையா? ருத்ரன் இப்போ சிவன்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறான். என்னதான் நம்ம எவிடன்ஸை ஸ்ட்ராங்காக இருந்தாலும் காதல் எல்லாத்தையும் அழிச்சிடும். நீ சிவன்யாவை அங்கே டார்ச்சர் பண்ணும்போது ருத்ரன் அதை பார்த்தாருன்னு வை, கண்டிப்பாக சிவன்யா மேலே இன்னும் அவருக்கு அன்பும் அக்கறையும் தான் ஜாஸ்தியாகும். அது வந்துருச்சுன்னா நம்மளால் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அது போகணும்னு நினச்சா சிவன்யா கிட்ட நீ அன்பாக இருந்து தான் ஆகணும். அதுதான் ருத்ரனையும் சிவன்யாவையும் பிரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். நான் என்ன சொன்னாலும் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். சொல்கிறத மட்டும் செய் வசுந்தரா என்று கட்டளையிட்டாள். தன்னோட அம்மாவோட கடுமையான குரலை கொஞ்சம் பயந்தவ, சரி சரிம்மா, நீ சொல்கிறபடியே இருக்க முயற்சி பண்ணுறேன் என்றபடி ஃபோனை வச்சா. கொஞ்ச நேரம் கழித்து வினித் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. அதை பார்த்து திடுக்கிட்டவ அவசரமாக அந்த காலு அட்டன் பண்ணான். ஹலோ வினித், நான் ரொம்ப நேரமாக உங்களை கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் ஃபோனே எடுக்கல என்று பதட்டமாக கேட்ட வசுந்தரா கிட்ட. அது ஒன்றும் இல்லை வசுந்தரா, எனக்கு இங்கே கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருந்தது, ஃபோனை சரியாக பார்க்கல. சரி சொல்லு, என்ன விஷயம் என்று கேட்டான். அது 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 வந்து இந்த தடவையாவது ருத்ரனை பார்க்க நீங்கள் அவரோட ஆஃபீஸ்க்கு போனீங்களா? இந்த தடவையாவது ருத்ரன் உங்களை பார்த்தாரா என்று கேட்டாள். அவள் போட்டு வாங்கிறத உணராத வினித்து, நானே இதை பற்றி தான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சேன் வசுந்தரா. என்னமோ அதிசயமா ருத்ரனே எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு ஆஃபீஸில் வச்சு வெண்பாவை பற்றி கேட்டார் என்றவுடன் அதிர்ச்சியில் அவளுக்கு தலையே சுத்துச்சு. ஐயோ, இவன் என்னெல்லாம் சொல்லி உளறி வச்சானோ என்று பயந்தவள், அப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க ருத்ரன் கேட்டதுக்கு
என்று அவசரமாக கேட்டா. நான் நடந்த உண்மையெல்லாம் அப்படியே சொல்லிட்டேன் வசுந்தரா. நான் உண்மையாவே வெண்பாவை காதலிச்சேன். முதல்ல அஞ்சலியை காதலிச்சதென்னமோ உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் வெண்பாவோட தாய்மை எனக்கு அவள் பக்கம் காதலை ஈர்த்ததுன்னு புரியிற மாதிரி சொல்லிட்டேன் என்றான் பெருமூச்சுடன். அப்போ என்னை பத்தி ஏதாவது கேட்டாரா என்று தயங்கி கேட்டா வசுந்தரா. அந்த கேட்ட வினாவில ஒரு வினாடி மௌனமானா. உன்னை பத்தி ருத்ரன் எதுவும் கேட்கல வசுந்தரா. அதே மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எந்த விஷயத்தையும் ருத்ரன் கிட்ட சொல்லவே இல்லை. மொத்த பழியையும் நானே ஏத்துக்கிட்டேன். போதுமா உனக்கு என்றான். அதை கேட்ட வசுந்தரா அப்பாடான்னு பெருமூச்சு விட்டா. உடனே வினித் பேசினான். இங்க பார் வசுந்தரா, நீதான் வெண்பாவை தப்பா பயன்படுத்திக்கோன்னு சொன்னவன். ஆனா அதை இப்ப வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல, இனிமேலும் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் வெண்பாவை பார்க்கணும்னு இந்த 2 வருஷமா தவிச்சு போயிருந்தேன். ஆனா என்னை புரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ வெண்பாவை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அந்த நன்றி கடன் உன்கிட்ட எனக்கு எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் வெண்பா நல்லா இருக்கான்னு தெரிஞ்சு நான் நிம்மதியா வாழ நீதான் காரணமா இருந்திருக்கேன். அதனால உன் பேரை நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன், கவலைப்படாத என்று குரல் தழுத்தழுக்க சொன்னான் வினித். அதை கேட்ட வசுந்தராவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. ஆனா அந்த நிம்மதி வினித் அடுத்து சொன்னதை கேட்டு முழுவதுமா பறிப்போயிடுச்சு. வசுந்தரா, ருத்ரன் என்ன இனி வெண்பா கூடவே இருக்க சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் அவருடைய ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்காரு. இனிமே தினமும் நான் ருத்ரனோட வீட்டில் தான் தங்க போறேன். வெண்பாவை நல்லா பார்த்துக்க சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு என்று அவன் குரல்ல சந்தோஷத்தோட சொன்னதை கேட்டு தன் தலையில இடி விழுந்தது போல நின்னா வசுந்தரா. இந்த திருப்பத்தை அவ எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சவ வினித் கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருந்தா. அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத வினித், சரி வசுந்தரா, இனி நம்ம ருத்ரன் வீட்டில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு என்றவன் போனை வச்சான். வினித் போனை வச்சது கூட தெரியாம போனை அப்படியே கையில பிடிச்சபடி ஓய்ந்து போய் நின்றுட்டு இருந்தா வசுந்தரா. இங்க இப்படி போக சிவன்யாவோட வீட்லயோ அமைதியும் நிம்மதியும் எல்லாருக்கும் பறி போயிட்டு இருந்தது. தன் மகள் சிவன்யாவை பார்க்காம பாலசுந்தரத்துக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருந்தது. அதனால குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாரு. அதை அவருடைய மனைவி ருக்மணியால சமாளிக்கவே முடியல. தன்னோட பெரிய பையன் மிதுன் கிட்ட வந்து புலம்பிட்டு இருந்தா. என்னடா இந்த மனுஷன் இப்படி பாடா படுத்துறாரு என்ன? நான் சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்றதே இல்லை மிதுன். என்னோட பொண்ணை எல்லாரும் சேர்ந்து நரகத்துல தள்ளி விட்டுட்டீங்க. அதுக்கு நீயும் உடந்த உன் கையால சோத்து திங்கிறதுக்கு விஷத்தை திங்கலாம். அப்படியெல்லாம் பேசுறாருடா உங்க அப்பா. என்னால தாங்க முடியலடா என்று அழுது கொண்டே சொன்னவர். சிவன்யாவை அங்க விட்டுட்டு வந்த நாள்ல இருந்து அந்த மனுஷன் நம்ம வீட்டுல சாப்பிட்றதே இல்லடான்னு புலம்பிட்டே இருந்தா. அதை கேட்ட மிதுனுக்கும் கொஞ்சம் குற்ற உணர்வுல தவிச்சான். தான் செஞ்சது தப்போன்னு யோசிச்சான். ஆனா இப்போ அம்மா கிட்ட இதை பத்தி பேசினா அவங்க திடீர்னு அப்பா பக்கம் சாஞ்சு பின்வாங்கிட்டா. என்ன பண்றது? சிவன்யாவை திரும்ப வீட்டுக்கே கூட்டி வந்தா நம்ம வேலை என்று நினைச்சு அம்மா கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருந்தான். தன் மகன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வராத கண்ட ருக்மணி, என்னமோ போடா, எல்லாரும் அவங்க சுயநலத்தையே பாக்குறீங்க, மற்றவங்களோட கஷ்டத்தை பார்க்கறதே இல்லை என்று புலம்பியவாறு சமையல் கட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சா. தன்னோட அம்மா புலம்பினதை அங்கிருந்த சிவாங்கினியும் அபினவும் கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்குமே மிதுனுக்கும் ருக்மணியும் செஞ்சது துளி கூட பிடிக்கல. 2 பேரும் அப்பாவுக்கு தான் சப்போர்ட்டா நின்னாங்க. சிவாங்கினி அபிநயாவை பார்த்து, டே அபினவ், நம்ம ஒரு தடவையாவது யாருக்கும் தெரியாம பெங்களூர் போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடலாமா என்றாள். எனக்கும் அந்த ஆசை இருக்கு சிவாங்கினி. ஆனா எப்படி போறது, எங்க போறது, ஒண்ணுமே புரியலையே. சிவன்யா அக்கா வீடு நமக்கு தெரியவே தெரியாதே, அட்ரஸை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கவலையுடன் கேட்டான். அதை கேட்ட சிவாங்கினி, டேய், அட்ரஸை கண்டுபிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடா. ருத்ரன் மாமாவோட ஆஃபீஸ் அட்ரஸை கூகுளில் தேடி பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். ஆஃபீஸ் அட்ரஸ் கிடைச்சாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சுதுடா. அதுக்கப்புறம் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா என்ன என்றாள். சிவாங்கினியோட யோசனை அபினவுக்கும் பிடிச்சது. தன்னோட அக்கா சிவன்யாவை பார்க்கணும்னு அவனுக்கும் நினைவா இருந்தது. இதை வீட்டில் சொன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சவன் சிவாங்கினி சொன்ன யோசனையை ஏற்றுக்கிட்டான். அதன்படி 2 பேருமே சேர்ந்து கூகுளில் ருத்ரனோட அலுவலக அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சாங்க. தன்னோட வீட்டில்
நைட்டு தூங்கிட்டு இருந்த ருத்ரனுக்கு சிவன்யாவோட நினைவாகவே இருந்தது. அவனால் தூங்கவே முடியல. அவ வெண்பா அறையை விட்டு இன்னும் வெளியே வரவே இல்லை என்று உணர்ந்தவன், அவ வெளியில வந்தா அவளை போய் பார்த்து பேசணும் என்று நினைச்சபடியே சிவன்யாவின் வரவுக்காக அவனோட அறையில கொட்ட கொட்ட கண்ணை விழிச்சபடி காத்துட்டு இருந்தான் ருத்ரன்.